மாதத்தில் ஒரு முறை என்னுடைய அலுவல் மற்றும் தொழில் சார்ந்த சந்திப்புகளில், பார்ட்டிகளில் நான் மது அருந்துகிறேன். தொழில் சார்ந்து அது ஒரு தவிர்க்க முடியாத செயலாக இருக்கின்றது. இது தவறா? இறைவழி விளக்கங்கள் தேவை. போதை மனிதனின் கவனம் மற்றும் விழிப்புணர்வை கெடுக்கக்கூடிய முதன்மையான அம்சமாகும். மனிதன் எந்த அளவுக்கு அவனுடைய கவனத்தையும் விழிப்புணர்வையும் இழக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் கீழான செயல்களை செய்து சிறுமை அடைவான். இது இறைவன் மனிதனுக்கு அளித்துள்ள உயர் தகுதிக்கு நன்றியுடைய ஒரு செயல் அல்ல. எனவே போதையை தரக்கூடிய மது என்பது சர்வ நிச்சயமாக மனிதனுக்கு ஆகுமானது அல்ல. எப்போதாவது கொஞ்சம் குடிக்கும் மதுவுக்கு இந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டுமா என்று கேட்கலாம். நாம் எந்த அளவு தவறுகிறோம் என்று பார்ப்பதை விட தவறுகிறோமே என்பதை கவனிப்பதே இங்கே முக்கியம். ஏனென்றால் தவறுவது நம்முடைய இயல்பாக ஆகி அது மெல்ல வளரும். மனிதன் தவறுவதற்கு 1000 வழிகேட்டு கவர்ச்சிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றில் தவறியவன் இன்னொன்றிலும் தவறுவான். எனவே தவறும் தன்மையை நாம் கவனம் கொண்டு நீக்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படையில் மனிதனின் வாழ்வு சுதந்திரம் மிக்கது. அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் இறுதியில் அவனுக்கானதை, அதாவது அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அது நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும். சுதந்திரம் இருக்கிறது என்றாலே பொறுப்பும் இருக்கிறது. அதாவது நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்தே எப்போதும் செயல்பட வேண்டும். இறைவன் கணக்கு தீர்ப்பதில் கண்டிப்பானவன் என்பதை எப்போதும் நாம் அஞ்சிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் உள்ள வேதத்தினுடைய செய்தியே இங்கே உங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றது. எனவே தவறுகளை விட்டு, அது சிறியதோ பெரிதோ, விட்டு விலகுங்கள். உங்கள் உள்ளம் தவறு என்று உணர்த்துவதை விட்டும் உறுதியாக விலகுங்கள். உங்கள் உள்ளத்தின் உணர்வுகள் இறைவனுடைய மேலான வழிகாட்டல்களாகும். அதனை கண்ணியப்படுத்தி பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய திருப்தியை பெறுவதற்காக செயல்கள் செய்வதே வீண்தான். அதிலும் அந்த செயல் நம்முடைய ஆன்மீக தூய்மையையும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருப்பது இன்னுமே வீணானது மற்றும் ஆபத்தானது. எனவே மதுவும் போதையும் சர்வ நிச்சயமாக நமக்கு நன்மையானது அல்ல. சில நேரங்களில் தவறுகளில் பெரியதை விட சிறியதே ஆபத்தானதாக அமைந்துவிடும். ஏனென்றால் அது கண்ணுக்கு தெரியாமல் நம்முடனேயே இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து மீளவே முடியாத வகையில் நம்மை அது சூழ்ந்து கொள்ளலாம். பெரிய தவறுகள் செய்யும்போது அதன் விரைவான விளைவுகளின் வழி தாங்காமல் நாம் அதிலிருந்து எப்படியாவது மீண்டு விட வாய்ப்புகள் உள்ளது. எனவே சிறிய தவறுகளின் மீது எப்போதுமே எச்சரிக்கை தேவை. அது நம்முடைய பழக்கமாக ஆகிவிடலாம். பழக்கம் நம்முள் உறுதியான வடிவம் பெற்று பின் நம்மையே அது ஆளும். கெட்ட பழக்கம் என்பது பெரிய அச்சுறுத்தல் என்பதை எப்போதும் உணர்ந்தவர்களாக இருங்கள். இவை அனைத்தையும் தாண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரமாகும். ஒருமுறை சில மருத்துவமனைகளுக்கு சென்று, முக்கியமாக ஐசியூ வார்டுக்கு சென்று அங்கிருப்பவர்களை பார்த்துவிட்டு வந்தாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய வரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு நோய் வந்த பிறகு அதற்கான பல்வேறு மருத்துவ வழிமுறைகளை கடைபிடிப்பதை காட்டிலும் ஆரோக்கியமாக இருக்கும்போதே உணவு, ஓய்வு, உறக்கம் மற்றும் இதர வாழ்வியல் தன்மைகளில் ஒழுங்குகளை பேணிக்கொள்வது என்பது, ஆரோக்கியத்தில் உறுதியாக நிலைத்திருப்பது என்பது மிகவும் எளிதானது தானே. ஆரோக்கியத்தின் அருமையை உணராமல் அந்த ஆரோக்கியத்தை கொண்டே கொண்டாட்டங்கள் என்ற பெயரில், பார்ட்டிகள் என்ற பெயரில் வாழ்வியல் தவறுகளில் நாம் ஈடுபடுகின்றோம். இது நிச்சயமாக இறைவன் நம் மீது அதிருப்தி கொள்ளும் செயலாகும். வந்தபின் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை பெரும் நோய்த்தன்மைகளை, சீர்கேடுகளை நமக்குள் அனுமதித்து விடக்கூடியதாகும். பார்த்து கொள்ளவே முடியாத சூழ்நிலைகள் வந்தால் என்ன செய்வோம்? நாளை என்ன சூழ்நிலைகள் வரும் என்பதை நாம் உறுதியாக தெரிந்தவர்கள் அல்லவே. எனவே நாம் அஞ்சிக் கொள்வோம். இறைவனை அஞ்சிக் கொள்வதில் நமக்கு எப்போதும் நன்மைகளே உள்ளது.